இறையமதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 2ஆம் நாள் 15/4/2026 ஏப்ரல் மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:03 லக்னம் மேஷ லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திரையோதசி இரவு 8:55 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்தசி வருகின்றது. நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் பிற்பகல் 1:33 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. காலை 6:02 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. இது பிற்பகல் 1:33 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராஷ்டமம் ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் 1:33 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கோவில் திருவிழாக்கள் விசேஷ வைபவங்கள்ல பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில ஆன்மீக விஷயங்களுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. இதன் மூலமாக ஆறுதலாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பிரார்த்தனைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கும். பணியிடங்கள்ல வேலைகள் சற்று கடினமாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரணையான போக்குடன் இருப்பதும் நல்லது. திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையின் மீது ஏதாவது தவறான புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களிடத்துல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில பேசிவிடவும் வேண்டாம். உங்கள் துணையிடத்துல நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. சகஜமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். சில வேலைகளை முன்கூட்டியே திட்டமிட்டு முடிக்க வேண்டியதும் இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில செலவுகள் செய்வதும் நல்லது தாங்க. கையில் உள்ள பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு முதுகு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். தியானம் அல்லது யோகா போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. இன்று எதிர்பார்த்த வேலைகள் தடையில்லாமலும் முடியும். அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். உத்தியோகத்துல வருமானமும் இருக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். எதையும் நேர்மையாக முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உயர்வும் உண்டாகும். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சாமர்த்தியமான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உடனே முடிந்துவிடும் என்று எதிர்பார்த்த வேலைகள்ல அலைச்சல்களும் இருக்கத்தாங்க செய்யும். சிலருடைய உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. வாகனங்கள்ல செல்லும் பொழுது தொலைபேசியில பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அந்நிய பெண்களிடத்துல அதிகமாக நீங்க பேசிவிடவும் வேண்டாம். பிள்ளைகளிடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். உங்களுடைய செயல்கள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. பிள்ளைகளை புதிய பாதையில வழிநடத்தவும் செய்வீங்க. சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீடு வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகளுடைய நம்பிக்கையையும் பெறுவீங்க. சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல உற்சாகமான போக்கும் காணப்படும். அலுவலகத்துல சக ஊழியர்களிடத்துல ஏற்பட்டு இருந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று நல்ல நாளாகவும் இருக்கும். திருமண வாழ்க்கையில கவனமாக பேசுவதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல நேர்மையாக நடந்து கொள்வதும் நல்லது. முக்கியமான பேச்சுவார்த்தைகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. சில சிக்கலான வேலைகளையுமே நீங்க தலையிட்டு சுமூகமாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில முதலீடுகளும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
தொழில் நிமித்தமான முயற்சிகளும் ஈடேறும். புதிய முயற்சிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். நெருக்கமானவர்களிடத்துல இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். மனதில புதுவிதமான தேடல்களும் உண்டாகும். உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய முயற்சிகளும் ஈடேறும். இன்று பிற்பகலுக்கு மேல அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் அமையும். வேலைகள்ல கண்ணியத்துடனும் நடந்தும் கொள்வீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள்ல இருந்து வந்த சின்ன சின்ன தவறுகளையும் திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடினமான வேலைகளையுமே நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. விழிப்புணர்வுடனும் செயல்படுவீங்க. பணியிடத்துல மிதமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். அதிகப்படியான வேலைகள் இருப்பது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். 1ற்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல அமைதியும் இருக்கும், நல்லிணக்கமும் காணப்படும். ஒருவருக்கு ஒருவர் மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கமும் இருக்கும். சில கூடுதல் செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று சளி, இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பல வகைகளிலும் நன்மைகளும் உண்டாகும். இன்று தொழில மேன்மையும் இருக்கும். மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு உங்களுடைய வேலைகளும் இருக்கும். கையிருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால சிறப்பாகவும் உணர்வீங்க. மன அமைதியாகவும் உணர்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வேலையில உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பதவியினால பெருமையாகவும் உணர்வீங்க. தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். எடுத்த வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற முனைப்புடனும் இருப்பீங்க. புத்திசாலித்தனமாக நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவசரமான நேரத்துல உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்புகளும் ஏற்படலாம். அரசாங்கத்திடமிருந்து கிடைக்க வேண்டிய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வருகின்ற வருமானத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த குறைகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளை எளிமையாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். மறதியினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல சின்ன சின்ன வார்த்தைகள் கூட பெரிய தகராறுகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யாருக்கும் பணம், நகை வாங்கி தருவதில் ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரத்துல பழைய சரக்குகளை போராடியாவது விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல விமர்சனங்களையும் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது நல்லதாகவும் அமையும். சில தர்ம சங்கடமான சூழ்நிலைகளையும் சமாளிக்கவும் செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். சுறுசுறுப்பாகவும் பரபரப்பாகவும் இருப்பீங்க. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய வழியில செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க அமையும். இன்று சில அவசரமான வேலைகளை கையில எடுத்தும் இருப்பீங்க. தயக்கமின்றி உங்களுடைய வேலைகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நேர்மையாகவும் இருப்பீங்க. வெற்றிகரமாக உங்களுடைய வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. மற்றவர்கள் கூறும் கருத்துக்கள்ல இருக்கின்ற உண்மைத்தன்மையை அறிந்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சிந்தனையின் போக்கள மாற்றங்களும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள்ல புதுவிதமான அறிமுகங்களும் அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார முதலீடுகளும் இருக்கும். விளையாட்டு சார்ந்த செயல்பாடுகள்ல சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பாலின மக்கள் தொடர்பான விஷயங்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. விவேகத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகளும் அதிகரிக்கும். தாய் வழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புதிய மனிதர்களுடன் சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல நண்பர்களும் கிடைக்கவும் பெறுவாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். சில அனுபவங்களும் கிடைக்க பெறுவீங்க. கடின உழைப்பிற்கான அர்ப்பணிப்பையும் நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய நேர்மையான அணுகுமுறையின் காரணமாக வேலைகள்ல சாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. இதன் காரணமாக உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் நன்றாக தங்க இருக்கும். குடும்பத்தினருடன் வெளியில் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நிகழ்ச்சிகளுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சில தாமதங்கள் ஏற்பட்டாலும் வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பல வகைகளிலும் நன்மைகள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். விருப்பப்பட்ட வேலைகளை தடையில்லாமல் முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய அறிவு திறமையினால வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில சிறப்பான செய்திகளும் வந்து சேரும். உயர்வும் உண்டாகும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். சாதிக்க முடியும் என்ற எண்ணத்தோடும் இருப்பீங்க. கடந்த கால சேமிப்புகளை இப்பொழுது கை கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். உறவினர்களுடைய தொந்தரவுகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல அலட்சியமாக மட்டும் இருக்கவும் வேண்டாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. சகோதரர்களினால நல்ல பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடியும் வரும். மனைவியின் வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உதவிகளும் செய்வாங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. தாய்மாமனுடைய வழியில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமான போக்கும் இருக்கும். அலுவலகத்துல என்ற வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். அரைகுறையாக இருந்து வந்த வேலைகளை முழுமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிக்கலான வேலைகளையும் எளிமையாக முடிக்கவும் செய்வீங்க. ஆனால் இது அதிகப்படியான நேரத்தை எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீடு பழுது பார்ப்பது சம்பந்தப்பட்ட வேலைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சொத்துக்கள் வாங்குவது சம்பந்தப்பட்ட முயற்சிகளும் கூடி வரலாம். மேலதிகாரிகளுடைய கவனத்தையும் ஈர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சிந்தனைகள்ல தெளிவாகவும் உணர்வீங்க. புதியவர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வெளியூர்ல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். பலம் மற்றும் பலவீனங்களை உணரவும் செய்வீங்க. வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. ஓய்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தாய்வழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். நண்பர்களுடைய சந்திப்புகள் ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில சூட்சமங்களை அறிந்தும் கொள்வீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில சௌகரியங்களுடன் கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். மன வலிமையுடனும் இருப்பீங்க. குறைந்த முயற்சியிலேயே வெற்றி பெற்றுவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய செயல்களினுடைய திறன் மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். இன்று திருமண உறவில உங்கள் துணையிடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இருவரும் நல்லுறவையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி நிலைமை திருப்திகரமாகவும் இருக்கும். இன்றைய நாள்ல புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற மன உறுதியின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க.
இன்றைய நாள்ல சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். தொழிலுக்கு எதிராக இருந்து வந்த பகைமைகளும் நீங்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும். எதிர்பார்க்காத சில நன்மைகளும் நடைபெறலாம். அந்நியர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். உடலை வருத்தி கொண்டு இருந்த நோய் நொடியில இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில நன்மைகளும் உண்டாகும். லாபம் தருகின்ற வேலைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. கையிருப்பும் அதிகரிக்கும். சில ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை விரிவாக்கம் செய்வதற்காக சில புதிய திட்டமிடுதல்களை ஈடுபடவும் செய்வீங்க. பண பலமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இரவு நேர தாமதங்களில் கவனமாக இருப்பதும் நல்லது. நண்பர்களுடைய பேச்சுக்களை தட்ட முடியாமல் சில உதவிகளையும் செய்தும் தருவீங்க. உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. சில பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் களைக்கட்டும். பயணங்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். உறவினர்கள் யாராவது உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்மாமனுடைய வழியில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் இருக்கும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். சில கடினமான வேலைகளினால அவ்வப்பொழுது அசதியாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில இருந்து சற்று ஓய்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு நிறுவனத்திடம் இருந்து இன்னொரு நிறுவனத்திற்கு மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய கண்காணிப்பினை உறுதிப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. சக ஊழியர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. தொழில் துறையில முக்கியமான பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று கூட்டாளிகளிடத்துல இருந்து நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். கால்நடைகள் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனை சார்ந்த கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள்ல எதிர்பார்த்த முக்கியமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்தும் செல்வாங்க. மேன்மை உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லதுதாங்க. உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மதியம் 1:33 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில வேலைகள்ல கடினமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். உங்களுடைய நாளை சீராகவும் அமைத்தும் கொள்வீங்க. கவன சிதறல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அமைதியாகவும் உணர்வீங்க. அவ்வப்பொழுது தனிமையாகவும் உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சில சௌகரியங்களை நீங்கள் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. அனுசரித்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு உங்களுடைய குடும்பத்தினர்களுக்காக சில செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கவலைகளும் நீங்கும். திட்டமிட்ட பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சோர்வு நீங்கவும் செய்வீங்க. பிரார்த்தனைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. என்று கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் வந்து சேரும். பெண்களினால நன்மைகளும் உண்டாகும். வெளியூர் பயணங்களின் மூலமாக வருமானமும் இருக்கும். சிறிய வியாபாரத்துல கூட நிறைவான லாபத்தையும் பெறலாம். வேலை இடங்கள்ல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி உயர்வுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. உற்றார் உறவினர்களிடத்துல இருந்து வந்த பகைமைகளும் நீங்கும். கடன் சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீண் செலவுகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நன்மைகளும் உண்டாகும். அனுகூலமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். எதிர்பாராத தனவரவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளுக்கு இதனை பயன்படுத்தவும் செய்வீங்க. விருப்பப்பட்ட நபர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
வீட்டு பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. ஒரு மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. நம்பியவர்களுக்கு ஏதாவது உதவிகளும் செய்வீங்க. வெளியூர் பயணங்களின் பொழுது கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. மேலதிகாரிகள் இடத்துல கோபமாக பேசவும் வேண்டாம். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தினருடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களினால லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். சில புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இப்பொழுது தொடங்குகின்ற முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. பிள்ளைகளுடைய வழியில சில செலவுகளும் ஏற்பட்டு நீங்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பங்குதாரர்களுடன் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய துறையில நீங்க முன்னேற்றத்தையும் காணலாம். உங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டவும் செய்வீங்க. நீண்ட கால நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. என்று சில நல்ல வேலைகளை முடித்து கொடுத்து மற்றவர்களிடத்துல பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வணிகத்திற்கு முக்கியத்துவமும் தருவீங்க. குழந்தைகளுடைய வருங்காலம் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். அக்கம் பக்கம் வீட்டாருடன் இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். ஆடம்பரமான செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. கலை சார்ந்த பணிகள்ல நுட்பங்களை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. சேமிப்பது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். நண்பர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் உண்டாகும். அசதி நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் 1:33 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளவும் செய்வீங்க. வேலைகள்ல சில சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். கவனமாக இருந்து முடிப்பதும் நல்லது. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதன் மூலமாக மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பணியிடத்துல வேலைகளை மேற்கொள்ளும் பொழுது சின்ன சின்ன கவன சிதறல்களும் ஏற்படலாம். சக பணியாளர்களிடத்துல நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. இதன் மூலமாக சில சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். உறவில சமநிலையை பராமரிப்பதும் நல்லது. நல்லிணக்கத்தை பராமரிப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். சில செலவுகளும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. இது சம்பந்தப்பட்ட செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில கவனமாக படிப்பதும் நல்லதுதாங்க. தேவையற்ற கவன சிதறல்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். இன்று வீண் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானமும் இருக்கும். பணத்தை எடுத்து வைக்க முடியவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்படலாம். போட்டியாளர்கள் கிட்ட எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. அவர்களிடத்துல பகைமை ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல அக்கறையாக இருப்பதும் நல்லது. கண்ணும் கருத்துமாக நடந்து கொள்வதும் நல்லது. பெண்கள் விஷயத்துல நிதானமாகவும் இருங்க. வேலையில அலைச்சல்களும் இருக்கும். வருமானமும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்ப்புகளை முறியடிக்கவும் செய்வீங்க. வெளியூர்ல இருந்து வரவேண்டிய உதவிகளும் வந்து சேரும். உறவினர்களுடைய மத்தியில உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வாகனங்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எளிமையாக யாரையும் நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். பெற்றோர்களுடைய மனம் கோணாமல் நடந்து கொள்வதும் நல்லது. மனைவியனுடைய ஆசைகளை அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவு பெறும். நட்பு வட்டாரமும் விரிவடையும். தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. இன்று வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். உத்தியோகத்துல அமைதியான போக்கும் காணப்படும். உயர்வு உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று புதியதாக கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட பயணங்களை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வழக்கமான பணிகளிலும் கவனமாகவும் இருங்க. சிறிய அளவுல உடல் நலம் பாதிக்கப்பட்டாலும் எளிய சிகிச்சையினால
உடனே சரியாகியும் விடும். உறவினர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக வெளியில் அலைய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சக ஊழியர்கள் அல்லது மேலதிகாரிகள் இடத்துல தகராறுகள் ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. சில கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு செல்வதும் நல்லது. தொழில் மற்றும் வர்த்தகத்துல இருந்து வந்த ஏற்ற இறக்கங்களை சரி செய்தும் கொள்வீங்க. சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல புதிய நபர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபார பணிகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. மறதி சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். அரசு வேலைகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. தொழில்நுட்ப விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். யோகம் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் மேற்கொள்ளவும் செய்யலாம். ஒத்துழைப்புகளும் இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொறுமையாக இருப்பதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. ஆர்வமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மன வலிமை நிறைந்த நல்ல நாளாகவும் இருக்கும். எதிர்பாராத நன்மைகளும் உண்டாகும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உற்சாகமாகவும் உணர்வீங்க. பணியிடத்துல உற்சாகமான போக்கும் காணப்படும். பணியிட சூழ்நிலைகள் இனிமையாகவும் இருக்கும். மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். திருமண உறவில நேர்மையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையை மகிழ்விப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். ஊக்கத்தொகைகளுடைய வகையில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. திடமாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வேலையில இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். அதற்கான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்து இருந்து வந்த நிதி உதவிகளும் வந்து சேரும். லாபமும் உண்டாகும். சில வேலைகளை துணிச்சலுடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். தொழில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். சில பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல ஆர்வத்துடன் கலந்து கொள்ளவும் செய்வீங்க. பெயரும் புகழும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க அதிகாரிகள் கிட்ட எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவீங்க. எடுத்த வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போட்டியாளர்களினால தொழிலுக்கு சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்படலாம். எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். நேரம் தவறாமல் சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். இதுல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. குடும்பத்துல உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை நீங்களே மாற்றியமைத்தும் கொள்வீங்க. உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். விருந்தினர்களுடைய வருகையும் இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்க உற்சாகத்துடன் வேலைகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கையில பணமும் இருக்கும். வாழ்க்கை துணை உங்களுடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதலாகவும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாகவும் இருக்குங்க. பணியாளர்கள் உதவியுடன் எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால மறைமுக தொல்லைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை சுற்றி ஏதாவது சில சூழ்ச்சிகளை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. அன்றாட வீட்டு வேலைகளையும் தடையில்லாமல் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. தொழில்நுட்பம் தொடர்பான செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எந்த ஒரு செயல்களையுமே மன உறுதியுடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்களும் நீங்கும். சுப முயற்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகள்ல மாறுபட்ட அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்களுடைய உதவியினால உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது
மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்களும் குறையும். உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால சாதகமான போக்கும் காணப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்று உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரணையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. பணிகள்ல இருந்து வந்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில கவனமாக இருப்பதும் நல்லது. 1ற்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். தவறான புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவு பிணைப்பை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. பாதிப்படையாமல் பார்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு முன்னேற்றமும் இருக்கும். கூடுதல் செலவுகளும் இருக்கும். இது உங்களுக்கு அதிருப்தியையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பிரார்த்தனைகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மன நிம்மதியையும் தருவதாகவும் இருக்கும். வேலைகள்ல முக்கியமான வேலைகளை இப்பொழுது நீங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். தொழில்ல வருமானமும் இருக்கும். வங்கி இருப்பு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. போட்டிகளும் பொறாமைகளும் நீங்கும். நோய் நொடியில இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். பயிர் தொழில லாபத்தையும் பார்த்து விடலாம். என்று நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் சோர்வு இருந்தாலுமே மன சோர்வு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. அரசாங்க வேலைகள்ல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். அதிகாரிகளிடத்துல நட்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. வீட்டில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி மன நிம்மதியும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில கவனத்தை செலுத்துவதும் நல்லது. பெரிய தொகைகளை வங்கிக்கு கொண்டு செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. அதிக லாபம் தரும் என்று யாருக்கும் அதிகப்படியான தொகையை கடன் கொடுக்கவும் வேண்டாம். சுறுசுறுப்பாக செயல்பட்டு தேங்கி இருந்த வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால நல்ல தீர்வையும் காணலாம். வியாபாரத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளும் தேடி வரலாம். மன நிறைவாக உணரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு எடுத்த வேலைகள்ல அனுகூலமும் உண்டாகும். உறவினர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத தனவரவும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். லாபம் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவும் இருக்கும். எந்த ஒரு வேலையையுமே நீங்க மன நிறைவோடு செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்குங்க. விலகி இருந்த சக பணியாளர்கள் எப்பொழுது பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நெருக்கமானவர்கள் இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தெளிவும் உண்டாகும். வருமான வாய்ப்புகளும் இருக்கும். அமைதியான பேச்சுக்களின் மூலமாக நன்மதிப்பையும் பெற்றுவிடுவீங்க. உத்தியோக பணிகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. தொழில் வளர்ச்சிக்கான சிந்தனைகளும் அதிகரிக்கும். ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். நட்பு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வராது என்று நினைத்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேரும். முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில விட்டுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
அவ்வப்பொழுது சற்று அசௌகரியமாகவும் உணர்வீங்க. பொறுமையாக இருப்பதன் மூலமாக நன்மைகளும் உண்டாகும். பணியில சின்ன சின்ன தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக இருப்பதும் நல்லது. பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல அன்பான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. பொறுமையாக பேசுவதும் நல்லது. ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளும் இருக்கும். பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. கவனமாக பணத்தை பார்த்துக் கொண்டாலே போதும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். பணவரவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி உயர்வுகளும் இருக்கும். கோயில் விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அறப்பணிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய எண்ணங்களை கேட்டறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல வளர்ச்சியும் இருக்குங்க. லாபமும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. தொழில இருந்து வந்த தடைகளையும் தாண்டி சாதிக்கவும் செய்வீங்க. எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். சுய முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் தற்பெருமையான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நண்பர்களுடைய வீட்டு விஷயங்கள்ல அதிகமாக தலையிடவும் வேண்டாம். வேலை சுமை இருப்பதாகவும் உணர்வீங்க. குடும்பத்துல எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். அனாவசியமாக யாருக்கும் எந்த விதமான வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சில சூட்சமங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உற்சாகமாகவும் உணர்வீங்க. சகோதரர்களுடைய வகையில் அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகும். அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சிலருக்கு பணவரவும் இருக்கும். அலுவலகத்துல அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். சக பணியாளர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். சகோதர சகோதரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்களினால அனுகூலமும் உண்டாகும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். மேலதிகாரிகள் இடத்துல இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். வியாபாரத்துல கடன் சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தேவையில்லாத அலைச்சல்களின் மூலமாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. போட்டிகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் நீங்கும். எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடவும் வேண்டாம். என்று தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அமைதியான நாளாகவும் இருக்கும். பணிகள் அதிகமாகவும் இருக்குங்க. திறமையாக திட்டமிட்டு செயலாற்றுவதும் நல்லது. சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சற்று பொறுமையாக பேசுவதும் நல்லது. சில விவாதங்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. நட்பான அணுகுமுறையை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவு எதிர்பார்த்த அளவிற்கும் இருக்கும். சில செலவுகளும் இருக்கும். கையில் உள்ள பணத்தை கொண்டு சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. சிரமப்பட்டாவது நல்ல வேலைகளை நடத்தி முடிக்கவும் செய்வீங்க. மன உறுதியுடனும் இருப்பீங்க. தொழில வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீண் அலைச்சல்களும் இருக்கும். வெளியூர் பயணங்களின் மூலமாக கிடைக்க வேண்டிய நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். உறவினர்கள் உங்களுக்கு அனுசரணையாகவும் இருப்பாங்க. தேக ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சில செலவுகளும் இருக்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்வியில மேன்மையும் உண்டாகும். எடுத்த வேலைகளை எப்பாடுபட்டாவது முடிக்கவும் செய்வீங்க. என்று கால நேரம் பார்க்காமல் கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. அடுத்தவர்களிடத்துல சின்ன சின்ன குறைகளை நீங்க சுட்டி காட்டிக் கொண்டே இருக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல யாராவது உங்களை குறை கூறினாலும் இதனை பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. புதிய நண்பர்களிடத்துல நெருக்கத்தையும் காட்டுவீங்க.
எளிமையாக முடியக்கூடிய சில விஷயங்கள்ல கூட ஒரு முறைக்கு 2 முறை அணைந்து தெரிந்து தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். தாழ்வு மனப்பான்மை இன்றி செயல்படுவதும் நல்லது. வியாபாரத்துல வேலையாட்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. கூடுதலாக உழைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். குடும்பத்துல உறவினர்களுடைய வருகையினால சில செலவுகளும் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். தாய்வழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். அலுவலகத்துல சக பணியாளர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இன்று எதிர்பாராத தனவரவும் இருக்கும். சிந்தனைகள்ல தெளிவும் உண்டாகும். நீண்ட நாட்களாக சந்திக்க நினைத்த நபர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். உயர் அதிகாரிகளிடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டாலும் சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிரமங்கள் நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவும் இருக்கும். பயணத்தின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் சாதகமாகவும் அமையும். சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் மனோதிடத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். உற்சாகமாகவும் உணர்வீங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சிறப்பாகவும் உணர்வீங்க. பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சிறப்பாக பணியாற்றக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். கடின உழைப்பின் காரணமாக ஊக்கத்தொகைகள் மற்றும் சலுகைகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்தில் காணப்படுகின்ற திருப்தியின் காரணமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாகவும் அமையும். இன்று சில நல்ல செய்திகளும் தேடி வரலாம். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான விவாதங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். தொழில்துறையில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். கையிருப்பும் அதிகரிக்கும். உங்களின் மீது வெறுப்பு கொண்டவர்கள் கூட இப்பொழுது நண்பர்களாக மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்களும் வசூலா. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன உறுதியோடு எந்த ஒரு வேலையிலும் இறங்குவதும் நல்லது. நேர்மையாகவும் நிதானமாகவும் செயல்படுவீங்க. அவசியமான நேரத்துல வரவேண்டிய பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இரவு நேர பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். அக்கறையோடு எந்த ஒரு வேலையையும் முடிக்கவும் செய்வீங்க. இன்று சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. பெற்றோர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். காணாமல் போன சில முக்கியமான பொருட்களை கண்டறிவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலகி இருந்தவர்களும் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. பெருந்தன்மையுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். மனதுல இனம் புரியாத உற்சாகமும் இருக்கும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சகோதரர்கள் பணம் கேட்டும் வருவாங்க. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மனதிற்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் நன்றாகவும் நடைபெறும். சக வியாபாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. மனதுல சேமிப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். வாகன பழுதுகளை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. கல்வி பணிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். பெற்றோர்களுடைய ஆதரவுகள் மனதிற்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். பயணங்களின் மூலமாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. விவசாய பணிகள்ல மாற்றமான சூழலும் உண்டாகும். வரவு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க.
சகோதரர்களிடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புத்திசாலித்தனத்துடனும் சரியான நேரத்தையும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உறுதி மற்றும் சிறப்பான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. உங்களுடைய இலக்குகளை அடைந்து காட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறப்பான செயல்திறனின் மூலமாக வெற்றி பெற்றும் விடுவீங்க. உங்களுடைய பணியில கூடுதலான நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இன்று சிறந்த தகவல் பரிமாற்றத்துடனும் இருப்பீங்க. அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் பேசிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், சிறப்பாகவும் உணர்வீங்க. புதிய முதலீடுகள் லாபகரமாகவும் அமையும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும், மன உறுதியுடனும் செயல்படுவீங்க. கோயில்களுக்கு செல்வது போன்றவைகள் என்ற மன நிம்மதியையும் தருவதாகவும் இருக்கும். சில போராட்டங்கள்ல வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. நிலம் வாங்கி விற்கின்ற தொழில லாபமும் இருக்கும். சுற்றுலாக்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆட்சியாளர்களுடைய நட்பும் கிடைக்க பெறுவீங்க. அரசு அலுவலகங்கள்ல நீங்க எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். கல்வியில பிள்ளைகளுடைய முன்னேற்றமும் இருக்கும். கலையில புதிய விதமான சாதனைகளையும் புரிவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல துணிச்சலாகவும் செயல்படுவீங்க. லாபத்தையும் பெற்றுவிடலாம். புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். நண்பர்கள் பணம் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடனே எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற திடத்துடனும் இருப்பீங்க. சிலர் சொல்வதை அப்படியே நம்பவும் வேண்டாம். தவணை பணத்தை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப விஷயத்தை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். இன்று வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. உங்களுடைய ரசனைக்கு ஏற்ப சில வேலைகளை மாற்றியமைக்கவும் செய்வீங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. வியாபாரமும் சூடு பிடிக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய வேலைகளை சுறுசுறுப்பாக முடித்து காட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய திட்டங்கள் நல்லபடியாகவும் நிறைவு பெறும். அனுகூலமான நாளாகவும் இருக்கும். அரசாங்க வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தந்தை இடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு செலவுகளும் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வேலை விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். இன்று சின்ன சின்ன வதந்திகளும் உங்களை சுற்றி இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சூழ்நிலைகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. உற்பத்தி சார்ந்த துறைகள்ல லாபமும் மேம்படும். பொருளாதார நெருக்கடிகளும் குறையும். இன்று மற்றவர்களுக்கு வாக்குகளை தருவதற்கு முன்பாக நன்றாக யோசித்து தருவதும் நல்லது. கல்வி கற்கும் பணிகள்ல மாற்றங்களும் உண்டாகும். காது மூக்கு தொண்டை தொடர்பான பிரச்சனைகளும் தோன்றி மறையும். வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் நீங்கும். சில செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். தந்தை இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.